சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன். யார் என் குழந்தைகளுக்கு துன்பம் தந்தாலும், அவர்கள் எத்தனை இரவுகள் சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களை சோர்ந்து போக விட மாட்டேன். இன்று நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு எதிரில் இருப்பவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, அலட்சியப்படுத்தினாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள். இன்றைக்கு நான், நாளைக்கு நீ என்று நிச்சயமாக நீ அப்படி சொல்லலாம். உன்னை காயப்படுத்தியவர்களும் கஷ்டப்படுத்தியவர்களும் இதே நிலைமை வரப்போகிறது. இதுதான் அவர்களின் விதி. அவரவர் தண்டனைகளுக்கு அவரவர்கள் தயாராகித்தானே ஆக வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியமான சில விஷயங்கள் இருப்பது போல, வாழ்க்கையை கடந்து போவதற்கும் எதிர்கொள்வதற்கும் அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி இவை அனைத்தும் நிச்சயமாக தேவைப்படும். ஒரு கடுமையான சூழ்நிலையில் இப்பொழுது உன்னை நடுங்க வைக்கும் விஷயமாக இருந்தாலும் சரி, உன்னை பாடாய்படுத்துகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, நீ முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை நான் சொல்வேன். அதே நேரம் இந்த கஷ்டம் நிரந்தரமில்லை என்ற நேர்மறை எண்ணங்களையும் உன்னிடம் வைத்துக்கொள். இது அனைத்தையும் உன் அப்பா நான் ஏற்கனவே உன்னிடம் கொடுத்து வைத்திருக்கின்றேன். உனக்கான நம்பிக்கைகளை இப்பொழுது எனது வார்த்தைகளால் நான் உனக்கு கொடுக்கின்றேன். அதை நீ ஆனந்தமாக கேட்டு உன் மனதில் பதிய வைத்துவிடு. உனது நம்பிக்கை அனைத்தையும் அதிகமாகி உனக்கு அனைத்தையும் நல்லது நடக்க வைப்பேன். உனக்குள் நான் இருப்பேன் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீயும் நானும் சொற்களாக இருந்தாலும் கூட ஒரே உறவாகத்தான் இருப்போம். என்னை நம்பிய என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் கைப்பிடித்து கூட்டிச் செல்வேன். எல்லா பாதைகளிலும் உனக்கு துணையாக நானும் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை எந்த காரணத்தை கொண்டும் தனியாக விலக விட மாட்டேன். உன்னை விலகி போகும்படியும் நான் செய்ய விட மாட்டேன். நிச்சயமாக என் பிள்ளையான நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ்வாய். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே தான் இருக்கின்றேன். உனக்கு எது தேவையோ அதை நானே உனக்கு தருவேன். வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். சிக்கல்கள் தான் உன் வாழ்க்கையை மேலும் பலப்படுத்தும். பிரச்சனைகள் உனக்கு நன்மைக்காகத்தான் வருகிறது என்பதை என் பிள்ளையான நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த துன்பம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீ உன் நிலைப்பாட்டில் உறுதியாக இரு. எதையும் தாங்கும் சக்தியை உன் அப்பா நான் நிச்சயம் தருவேன். நீ நினைப்பது போல நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். நல்லது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடித்து தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி.